மக்கள் முன்னேற்றக் கழகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதான கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்தார். ஈரோட்டில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கோவை மண்டல மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சித் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தின் இறுதி முடிவு பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறிய அவர், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியை 6 மண்டலங்களாக பிரித்து மாநாடுகள் நடத்தி வருவதாக தெரிவித்தார். தங்கள் கட்சியின் கொள்கைகளை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் எனவும் குறிப்பிட்டார். இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு திறமையான ஒரு நிர்வாகத்தை மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் கொண்டு செல்வது கடினமான போக்கு. இன்னைக்கு இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஒரு தலை சிறந்த பாரத தேசமா ஒரு தலை சிறந்த நாடாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மாநிலத்துல ஒரு எண்ணற்ற நல்ல விஷயங்களை செய்திருக்காங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 2026 நாங்கள் எங்க கூட்டணி சேரக்கூடிய ஆட்சி வரும்பொழுது எங்களுடைய கொள்கை சார்ந்த விவசாயம், வியாபாரங்கள் ரெண்டும் போற்றப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்க்கமா வச்சிருக்கோம். நீர்நிலை ஆதாரங்களை விரிவுபடுத்தணும் வச்சிருக்கோம். புதிய அணைகள் கட்டணும், கட்டிய அணைகள்ல தடுப்பணைகள் கட்டணும், நீர்நிலை ஆதாரங்களை நிறைவாக விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கொள்கைகளாக வச்சிருக்கோம். எங்களுடைய கொள்கை மக்கள் சார்ந்த கொள்கை, மக்கள் முன்னேற்றம் சார்ந்த கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் எதிர்வரக்கூடிய அரசியலில் நிச்சயமாக எடுத்து செல்வோம். இந்த கொள்கையை புத்தக வடிவில், அதாவது மக்களுக்கான கொள்கை, அந்த கொள்கையை பத்திரிகையாளருக்கு நான் தர சொல்றேன். அந்த கொள்கை மக்களுக்கான கொள்கை. ஒவ்வொரு கொள்கையும் எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நாங்க வடிவமைச்சிருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கோம். எங்கள் கொள்கையை எந்த அரசியல் கட்சி ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அரசியல் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும்.